கடைசி 10 நாட்களில் தான் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் வைத்திருக்கிறேன். நம்முடைய பெருநாளைக்கான ஆடைகளை தேர்வு செய்வதாக இருக்கட்டும், பெருநாளைக்காக ஏழை எளியவர்களை போய் தேடுவதாக இருக்கட்டும், நம்முடைய கபருக்காக அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நாளை நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹா, கடைசி 10 நாள் அல்லாஹ்வின் தூதர் உலக காரியங்களை விட்டு தூரமாக்குவார்கள், மனைவிமார்களை விட்டு தூரமாக்குவார்கள், உறவுகளை விட்டு தூரமாக்குவார்கள், அமல்களிலேயே அல்லாஹ்வின் தூதர் காலம் கழிப்பார்கள். என்ன தேவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சொர்க்கத்திற்காக, சொர்க்கத்தினுடைய ராஜன் அவர்தான் சொர்க்கத்திற்காக சொர்க்கத்தை முதலில் தட்டக்கூடியவர். ஆனால் அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், இரவு முழுவதும் அஹ்யா லைலா, இரவை உயிர்ப்பிப்பார்கள், இரவிலே நின்று வணங்கிக் கொண்டே இருப்பார்கள். உறவுகளை விட்டு தூரமாக்குவது, உலக காரியங்களை விட்டு தூரமாக்குவது. ஏன் என்னுடைய ஈமானுக்கே இவ்வளவு நான் அமல் செய்கிறேன் என்று சொன்னால், முஸ்லிம் உம்மத்தே உங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லாமல் சொல்ல வருகிறார்கள் அவர்களினுடைய செயலின் ஊடாக. அதனால் அன்பான உறவுகளே, ரமலான் நிச்சயமாக அடுத்த வருடம் நம்மை சந்திக்க கூடும். இதே அளவிற்கு ஆரோக்கியமும் இதே அளவிற்கு ஆயுளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் இந்த 10 நாளை